மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. 40 நாளில் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக திமுக முயற்சி எடுக்கிறது. தொடர்ச்சியாக திமுக எங்களுடைய எம்எல்ஏக்களை விலை பேசுகிறார்கள். நிறைய பேருக்கு 30 கோடி தரேன், 50 கோடி தரேன்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பத்திரிகையாளர்கிட்ட பேசியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு சிலரை கைது செய்திருக்கிறது காவல்துறை. இது சம்பந்தமாக தான் நம்ம இந்த வீடியோ பேச போகிறோம். ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக்கை தேடி கரூர் போலீஸ் சென்னையில் தேடின விஷயங்கள்லாம் முன்னாடி நடந்தது. அதற்கு பிறகு நம்ம அசோக்கை காண முடியவில்லை, அவர் தலைமறைவாக இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி வழக்கம் போல் அதுக்கு மறுநாள் நடந்த அசெம்பிளியில் போய் கலந்துக்கிட்டாரு. ஆனால் செந்தில் பாலாஜியை குறிவைத்து தொடர்ச்சியாக பல விஷயங்கள் வருது. இப்போ உச்சகட்டமாக அவரை கைது செய்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்குது. எது உண்மை என்பது இதுவரைக்கும் உண்மை வெளிச்சத்துக்கு வரல. இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, தாவேக அரசை கவிழ்ப்பதற்காக திமுக சதி செய்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை பகிரங்கமாக நிர்மல்குமார் வைக்கிறார். எங்க எம்எல்ஏட்ட விலை பேசுறாங்க. அப்ப விலை பேசுகிற லெவல்ல லட்சணத்துல தான் தாவேக எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்ம ஆக்சுவலா இப்ப பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஒரு சில ஊடகங்கள் தொடர்ச்சியாக, அதுவும் குறிப்பா ஒரு ஊடகம் சமீபத்தில் அந்த ஊடகத்தை முனைக்கெல்லாம் வச்சது தாவேக அரசாங்கம். அவங்க ஏதோ பெரிய உண்மை விளம்பிகள் மாதிரி 24/7 பேரை வச்சுக்கிட்டு ஒரே செய்தியை திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அப்படின்னு பார்த்தா, தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக ஒரு சிலர் எம்எல்ஏ கிட்ட இளையராஜான ஒரு எம்எல்ஏ பேரம் பேசியிருக்காங்க. அந்த இளையராஜாவுக்கு 35 கோடி வரைக்கும் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நீங்க நிறைய எம்எல்ஏவில் பேசுங்க, எவ்வளவு வேணாலும் பணம் தரோம், ஆனால் கட்சி பொறுப்பு மட்டும் தரமாட்டோம். அதான் பணம் தரோம், நீங்க கட்சி மாறிடுங்க, ரிசைன் பண்ணிடுங்க அப்படின்னு ஆட்சியை கவிழ்ப்பதற்காக சதி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம திருநாவுக்கரசு அப்படின்னு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்கு காவல்துறை. இந்த திருநாவுக்கரசு ஏற்கனவே கருத்து கணிப்புலாம் நடத்துறதுலாம் நிறைய நடத்துவார். ஆனால் கடந்த கருத்து கணிப்பில் தாவேகாக்கு ஆதரவாக தான் அவர் சொன்னார். திமுக ஆதரவாக கூட அவர் சொல்லலை. தாவேகா தான் வெற்றி பெற போகிறது, தாவேகா தான் நூற்றுக்கணக்கான இடங்கள் வெற்றி பெற போகுதுன்னு நிறைய விஷயங்கள்லாம் பேசினவர். அவர் இப்போ திமுக ஆதரவாக வேலை செஞ்சாருன்னு அவர் கைது பண்ணியிருக்கு. அவர் அவருடைய நண்பர்கள்னு சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கரூர்ல சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள்னு சொல்றாங்க. செந்தில் பாலாஜியோட தம்பி தான் இந்த அசைன்மெண்ட்டுக்கெல்லாம் சூத்திரதாரி, அவர் தான் இதெல்லாம் முன்னெடுத்தாரு. ஆகவே அவரை தேடுகிறது போலீஸ்ன்றாங்க. அவர் இப்போது தலைமறைவுன்றாங்க. இது ஒரு பக்கம் செய்தி காலிலேருந்து ஓடிட்டு இருக்கும் போது நம்ம நிர்மல்குமார் எப்போ பார்த்தாலும் பொய் பரப்புவார்ல, கான்ஸ்பிரசி தியரியை சொல்லக்கூடிய அந்த அமைச்சர், அவர் அமைச்சராக இல்லாத போதே நிறைய பொய் சொன்னார். இப்போ அதிகாரம் வந்துருச்சு, எல்லா ஆணவத்தோட உச்சத்தில் இருக்கும் போது நம்ம என்ன சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்க. திமுகவை அழிச்சிடணும். இதோட திமுக மேலே எந்திரிச்சே வரக்கூடாது, அவங்க மேலே பொய் தான் சொல்லணும், அதுவும் மக்கள் நம்புகிற மாதிரி பொய் சொல்லணும். அதற்காக இந்த மாதிரி ஒரு பெரிய முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், திமுக உண்மையிலேயே அப்படி பேரம் பேசுவதாக இருந்தா உங்க எம்எல்ஏ அவ்வளோ வீக்காக இருக்காங்க. எப்போ உங்க எம்எல்ஏ உங்களை நம்பி தானப்பா வந்திருக்காங்க. நீங்க உங்க மூஞ்ச வச்சு தானே, விஜய் என்கிற முகத்தை வச்சு தானே அவங்க எல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்க யாருன்னே தெரியாது தானே. அப்ப அவங்களுக்கு வேல்யூ கிடையாது தானே. அப்போ அவங்க யாரை நம்பி இருக்காங்க? விஜய் தானே நம்பி இருக்காங்க. ஆட்சி நீங்க தானே இருக்கீங்க. யார் ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறவங்க கிட்ட தான் தாவி போவாங்க. பாருங்க, இப்ப நாளைக்கு விஜயபாஸ்கர், அந்த விஜயபாஸ்கர், இந்த விஜயபாஸ்கர், குட்கா விஜயபாஸ்கர், ஆனந்த், இன்னும் நிறைய மாஜிக்கள், இந்நாள் எம்எல்ஏக்கள் நிறைய பேர் நாளைக்கு போய் நட்சத்திர ஹோட்டல், அது அந்த ஹோட்டல் எது தெரியுமா? கரூர்ல செத்து போனவங்கலாம் கூப்பிட்டு ஆறுதல் கொடுத்தாரு பாருங்க, ஆறுதல் பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஆசி வழங்கினார்ல, அந்த ஹோட்டலில் தான் இவங்க போய் ஒன்றா சேர போகிறாங்களா. அது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுக்கு இடையிலேயே இந்த குற்றச்சாட்டு என்பது ரொம்ப வலுவான குற்றச்சாட்டு. நீங்கள் எம்எல்ஏக்களை பேரம் பேசுகிறது குற்றச்சாட்டு யார் மேலே வந்துட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் தாவேக மேலே தான் வருது. அதிமுக விலை பேசி 100 கோடி பேசி, 150 கோடி பேசி, 50 கோடி பேசி, 80 கோடி பேசி, உனக்கு டெண்டர் கொடுக்குறேன், வாரிய தலைவர் பதவி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், பொய் பரப்பி தான் இது வரைக்கும் 6 எம்எல்ஏக்களை விலை பேசி தூக்கி இருக்கு தாவேகான்றது குற்றச்சாட்டு. தொடர்ச்சியாக பல எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. ஒரு 15 பேராது வேணும்னு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே இந்த குற்றச்சாட்டுல தாவேகாவும் விஜயும் பயங்கரமா மாட்டிட்டு அசிங்கப்பட்டு இருக்காங்க. அதோட உண்மைத்தன்மையை வைகோவே போட்டு உடைச்சிட்டாரு. உங்க 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன், நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு விஜயை கேட்டுக்கொண்டார். அப்ப இந்த குதிரை பேரத்துக்கு சூத்திரதாரியே விஜய், சோச விஜய் தான் இதை கேட்டுக்கிட்டாருன்னு வைகோ சொல்லிட்டு முதல் நாள் ஒரு பேச்சு, மறுநாள் ஒரு மாறி பேச்சு. முதல் நாள் சோச விஜய் என்கிட்ட கேட்டாருன்னு சொன்னாரு. சர்ச்சையான உடனே இல்ல நான் தான் சொன்னேன், அப்ப சொன்னாரு நீங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்றேன்னு சொன்னாருன்னு மாத்திட்டாரு. அந்த வயசுலயே பொய் பேசினாரு வைகோ. இந்த வயசுல பேச வேண்டிய பேச்சே கிடையாது, பூரா பொய், வாயை திறந்தா பொய், உண்மை கிடையாது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
இதுக்கிடையில இந்த குற்றச்சாட்டுல இப்ப அதிகமாக சிக்கி இருக்கிறது பாஜக அடுத்தபடியாக தாவேகா. 2.5 வயசு குழந்தையே இவ்வளவு தில்லுமுள்ளு வேலை எல்லாம் செய்யுதுன்னா நிஜமாவே சொல்றேங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் நிறைய செய்வாங்க. இப்ப என்ன குற்றச்சாட்டு வந்திருக்குன்னா, தான் மீது எங்க தூய பிம்பம் உடைஞ்சிருமோ, தூய சக்தி பிம்பம் உடைஞ்சிருமோன்னு பயந்துகிட்டு எம்எல்ஏக்களை வேலை பேசுது திமுக, ஆட்சியை கவிழ்ப்பேன்னு சொல்லுது. அதனாலதான் ஸ்டாலின் எங்க மீட்டிங்ல பேசினாலும் இந்த ஆட்சி 3 மாசம் தாங்குமா, 6 மாசம் தாங்குமா, ஆட்சி கவுந்துரும் அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. அதற்கு காரணம் செந்தில் பாலாஜி, அவருடைய தம்பி. இவங்க தான் எங்களுடைய எம்எல்ஏக்கள் 10-12 பேர்கிட்ட பேசியிருக்காங்க. நாங்க அவங்க யாரும் கூட கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க எல்லாருக்கும் நாங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கோம். சமீபத்துல பனையூர்ல ஒரு எம்எல்ஏக்கள் மீட்டிங் நடந்துச்சு. இப்ப ரீசெண்ட் டேஸ் அந்த எம்எல்ஏக்கள் மீட்டிங்ல விஜய் கலந்துக்கல, விஜய் கலந்துக்கல, புசி ஆனந்த் தான் பேசினாரு. அந்த எம்எல்ஏக்கள் கூட்டத்துல நிறைய பேர் எப்படி நடந்துக்கணும், எப்படி என்ன பண்ணணும், பேரம் பேசுவாங்க, உங்ககிட்ட பணம் கொடுக்குறேன்னு இதெல்லாம் கொடுப்பாங்க, அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு பேசப்பட்டதாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதனுடைய உண்மை இப்ப வெளிச்சத்து வந்துருச்சு. எம்எல்ஏக்கள் விலைக்கு போற லெவல்ல இருக்கிறாங்கன்னா அப்ப நீங்க எப்பேற்பட்ட லட்சணத்துல அவங்க கட்சி நடத்துறீங்க? உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அவன் போறான் அப்படின்ற கணக்கு வரும்ல. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் வெளியே போறாங்க, அவங்களுக்கு அவங்க மேல ஏற்கனவே வழக்குகள் இருக்கு, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து வச்சிருக்கானுங்க. இருக்கிறத காப்பாத்திக்கணும்னா போயிடணும், இல்லைன்னா இந்த தாவேக அரசாங்கம் பழி வாங்குற அரசாங்கம். யார் மேல வேணா வழக்கு போடுது, யார் மேல வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவோன்னு மிரட்டுது, உருட்டுது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அரசாங்கத்துக்கு நேர்மையாக ஜனநாயக பாதையில் நடக்க தெரியாது. அப்ப அவங்க கிட்ட போய் நம்ம சரண்டர் ஆயிடுவோம்னா அப்ப அதிமுக எடப்பாடி அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பல பேர் ஒரு காரணத்தை சொல்லி வெளியே போயிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கால இருக்கிற எம்எல்ஏக்களே வெளியே பேசுகிறார்கள்னா தாவேக்கா அவ்வளவு வீக்கா இருக்கா அப்படின்ற கேள்வி வருமா வராதா? உங்க மேல நம்பிக்கை இல்லாம தானே அவன் இருக்கிறான். அப்பனா இப்ப திமுக வேலை பேசிச்சா பேசலையா தெரியலங்க, விசாரணை முடிவுல தான் தெரியும். இவங்க காழ்ப்புணர்ச்சி, செந்தில் பாலாஜியை எப்படியாவது கைது பண்ணணும், எந்த ரூபத்திலாவது கைது பண்ணணும். ஏன்னா அவர் இருந்தா இடைத்தேர்தலை தோத்துருவோம், தாவேக்கா தோத்துரும். செந்தில் பாலாஜி கைதானால் மட்டும்தான் தாவேக்காவால இடைத்தேர்தலை ஜெயிக்க முடியும். அதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினை விட செந்தில் பாலாஜியோடைய அந்த டார்கெட் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவர் களத்துல இறங்கி நிச்சயமா அடிச்சு நம்பிடுவாருன்னு பயம். இப்போ நீங்க எனக்கு அம்பாசமுத்திரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன் அனிதா ராதாகிருஷ்ணன், அவரை வேற ஒரு வழக்கில் அரெஸ்ட் பண்றதுக்கு பிளான். சிவசங்கர் அவர் களத்துல இறங்கி போய் வேலை செஞ்சா அவரை அரெஸ்ட் பண்றதுக்கு அவர் மேல மோசடி குற்றச்சாட்டு, ஊழல் குற்றச்சாட்டு, அவர் காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டாருன்னு குற்றச்சாட்டு. திருச்சி கிழக்குல மறுபடியும் நம்ம தான் ஜெயிக்கணுன்றதுக்கு நேரு மேல போலியான விஷயங்கள், நேரு மேல உண்மை இருக்கா போலி இருக்கான்னு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. நிச்சயமா அது சரியோ தப்போ அவங்க மாட்ட போறாங்க. தவறு பண்ணியிருக்கிற பட்சத்துல யாரா இருந்தாலும் மாட்டிப்பாங்க. ஆனா ஒருத்தர் மேல தவறுன்னு குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கணும்னு பார்க்கணும். மனசாட்சி இருக்கா மிஸ்டர் விஜய் முதலமைச்சர் அவர்களே? உங்களுக்கு நீங்க என்ன சொல்லி இந்த ஆட்சியை பிடிச்சிங்க? நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செஞ்சாலும் விட மாட்டேன், அது சொன்னீங்களா? ஒத்த பைசாவும் என் அரசு பணத்தை தொட மாட்டேன் சொன்னீங்களா? அப்ப இப்ப அதிமுக கிட்ட தாவி ஜம்ப் பண்ணி ஓடி வரவங்களாம் யோகியமானவனா, யோகிய சிகாமணியா, பரிசுத்தமானவர்களா? அவங்க மேல ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? கொள்ளடிச்ச வழக்கே இல்லையா? மக்கள் பணத்தை திருடின வழக்கே இல்லையா? எத்தனை பேர் மேல சிபிஐ வழக்கு இருக்கு, எத்தனை பேர் மேல இடி வழக்கு இருக்கு, எத்தனை பேர் வருமானத்தை அதிகமா சொத்து சேர்த்துருக்காங்க, ஐடி வழக்கு இருக்கு. இப்ப எந்த மூஞ்சி எத்துமே எங்க வைப்பீங்க? இந்த ஊழல்வாதிகள்லாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க யோகிய சிகாமணியாவே இருங்க, நீங்களே பிராடு தான். ஏன்னா வருமானத்துக்கு அதிகமா சொத்தை மறைச்சால் நீங்க 5 கோடி காசு புலி பணத்துல வாங்கிட்டு வருமானத்தை கணக்கு காட்டாம 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்து அதையும் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போன ஆள் தான் நீங்க. அதனால நீங்க யோகிய சிகாமணி எல்லாம் கிடையாது, நல்லவரெல்லாம் கிடையாது. நீங்க நாடகம் ஆடுறீங்க, நயவஞ்சகம், நடிகர்னு ஏமாத்திட்டீங்க மக்களை. இன்னைக்கு இங்கெல்லாம் சேர்றாங்களா? அப்ப தூய பிம்பம் உடஞ்சி போச்சு இல்ல? அப்ப இவர்கள் நோக்கம் என்னன்னா திமுக மீது தொடர்ச்சியாக பழி போடணும். அதற்கு எதெல்லாம் வழி கிடைக்குமோ அதெல்லாம் செய்யறாங்க. இப்போ அதிகமான அஸ்திரம், ஏன்னா இப்ப ஏன் இன்னைக்கே அந்த பிரச்சனை வந்திருக்குன்னா அதிமுக அதிகமான பெரிய லெவல்ல கூட்டத்தை கூட்டி நிறைய பேரை சேர்க்கறதுக்கு நாளைக்கு ஒரு பிளான் வச்சுட்டாங்க. நாளைக்கு மகாபாரதத்துல பெரிய ஒரு விழா. இதுக்கு இடையில இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அது கடுமையான விமர்சனத்துக்குள்ள இப்ப பாரு பேலன்ஸ் பண்ணுவாங்க. திமுகவும் பேரம் பேச்சு, திமுகவும் ஆளை எடுக்க பாக்குது, எம்எல்ஏ விலைக்கு வாங்க பாக்குது, குதிரை பேரம் நடத்துறானுங்க அப்படின்னு இவங்களுக்கு இருக்குல்ல அடிப்படை ஊடகங்கள், விலை போன ஊடகங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஊடகத்தெல்லாம் காசு கொடுத்து இப்ப நாளைக்கு பாருங்க, இன்னைக்கு சாயங்காலத்துல இந்த இதான் ஓடும், எல்லாரும் டிபேட் இதான் எடுப்பான். எழுதி வச்சுங்க மக்களே, திமுக இதை தான் எல்லாரும் ஊடகங்கள் பேசும்.
எல்லா பெரும்பாலான ஊடகங்களை விலைக்கு வாங்கி வச்சிருக்கு தாவேகா, காசு கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கு. ஆனா தமிழ்நாடு இப்படி ஒரு அசிங்கத்தை இதுவரை சந்தித்ததே இல்லை, பெரிய அசிங்கம். இதோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த திருநாவுக்கரசு என்பவர் தொடர்ச்சியாக கருத்து கணிப்புகள் என்ற பேர்ல நிறைய பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுல எதுலையும் உண்மை இருந்ததே இல்லை. இதுல என்ன உண்மைன்றது தெரியல. அவர் கோடிகள்ல பேரம் பேசினார்னா அவர் பேச சொன்னது யாரு? எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. உண்மையிலே அது உண்மை இருக்கும் பட்சத்தில் இந்த நேரம் வந்து இந்த அரசாங்கம் உடனடியாக செந்தில் பாலாஜியை கைது பண்ணியிருக்கும். ஆனால் கைது பண்ணுவதற்கு முகாந்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு செந்தில் பாலாஜி வெளியேறக்கூடாது, அரெஸ்ட் பண்ணணும். ஒன்றிய அரசாங்கத்துக்கு அவர் மேல ஒரு காண்டு. இடியில நம்ம வந்து அவரை அப்படி வந்து நெருக்கடி கொடுத்து கூட பாஜக அவர் வரவே இல்லையே, திமுகவை காட்டி கொடுக்கவே இல்லையேன்னு அவர் மேல கோபம். இப்ப எல்லாம் சேர்ந்தால் மீண்டும் அவருக்கு சிக்கல். அப்ப திமுகவுடைய முக்கியமான புள்ளிகள் எல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு, மோசடி குற்றச்சாட்டு, வேறு ஏதாவது வகையில அவருடைய பணிகளை முடக்கி விட்டால் நாம இந்த மாதிரி அயோக்கியத்தனத்தை தொடரலாம், அட்ராசிட்டி ஆட்சியை நடத்தலாம், நிர்வாக சீர்கேடான ஆட்சியை நம்ம நடத்திட்டு போலான்னு தாவேகா திட்டம் வைத்திருக்கிறது. இதோட லட்சணம் எந்த லெவல்ல போகுதுன்றதை பொறுத்து பார்ப்போம். இதற்கு திமுக என்ன எதிர்வினை ஆற்ற போகிறது பார்க்கணும். இதுவரை திமுக தரப்புல இருந்து என்ன பதில் வரல. கண்டிப்பாக எதிர்வினை ஆற்றுவார்கள். அது என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடைய கோடங்கி வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பும் ஆதரவு தொடரட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. நன்றி, வணக்கம்.